ஹாய் ஃபேமிலி. இப்போ புதுசாக அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண டேட்டா சில டீட்டெயில்ஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா பிசிலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 78 ஃபீமேல்ஸு 40 மேல்ஸ் கிடச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரேங்க் 1 to 902க்குள்ளே அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் பிகாம் மேல் இருக்காங்க, 2 பேர் டைப்பிங் ஸ்டினோ ஃபீமேல் 2 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஓவராலாக இந்த கம்யூனல் கேட்டகரி ரேங்க்ஸில் பார்த்திங்கனாக்கா ஒரு 779 ரேங்க்ஸ்குள்ளே 89 ஃபீமேல்ஸ் 48 மேல்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? கம்யூனல் ரேங்க்கில் சொல்கிறேன். அதேமாரி நீங்கள் வந்து ஒரு கம்யூனல் பிசி உமன் அப்படின்னு ஒரு கேட்டகரி வச்சிங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 22 உமன் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த கேல்குலேஷன் கூட. ஸோ அதில் ஒருத்தங்க வந்து டைப்பிஸ்ட் ஃபீமேல் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஃபில் பண்ணவங்களுக்கு டீட்டெயில்ஸ் வச்சு சொல்கிறேன். எப்படி பார்த்தாலும் பிசிஏ பொறுத்தவரையும் சேஃப் ரேங்க் அப்படின்றது நம்ம இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம்னா அதை போய் பார்த்துருவோம். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க இருக்கும், ஏன்னா நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது, அப்புறம் உங்களுக்கு புரியாமல் போயிடும். சரிங்களா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது நான் இதுக்கு முன்னாடி எடுத்த டேட்டாஸ், சின்ன சின்ன டேட்டாஸ், கொஞ்சம் அது நிறைய டேட்டாஸ் எடுத்துருக்கேங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ இருக்குது. ஸோ அதில் நிறையா கேல்குலேஷன் போட்டு ஒன்று ஒன்றா பிரித்து, இது இல்லாமல் தனியாக வேறு இது பாருங்கள், இவ்வளோ இது பிரித்து இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். புரியுதுங்களா? அதில் இந்த இதில் தான் இப்போ ஃபைனலாக நான் கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ எக்ஸ்பெக்டடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1180. ஓகேங்களா? அதான் நீங்கள் வந்து ஜென்ரல்குள்ளே இருக்கீங்கன்னா 1180. ஓகேங்களா? பிசிக்கு. ஓகேவா? அதே பிசி பிஹெச்டி வச்சுருக்கிங்கன்னா ஒரு 312 ரேங்க்கு. ஓகேங்களா? 312 ரேங்க்கு. அடுத்து ஜென்ரல் ப்ளஸ் உமன் இருப்பீங்கள்ல, ஜென்ரல் ப்ளஸ் உமன் அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 527. பிஹெச்டி ப்ளஸ் உமன் 152. அப்படின்னா இப்போ நான் சொல்கிற கேட்டகரியில் ஆக்சுவலாக சேஃப் ரேங்க், அதாவது நீங்கள் வந்து பிஹெச்டி எதுவுமே கேல்குலேட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 1700 1700லேருந்து 2200க்குள்ளே இருந்தால் சேஃப்ங்க. அதுக்கு நான் இங்கேருந்து இவ்வளோ கேல்குலேஷன்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு ஒன்றா சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போ ஜென்ரலில் நீங்கள் வந்து நார்மலாக இருக்கீங்க அப்படின்னாக்கா சேஃப் ஜோனுன்றது ஒரு 1180 ரேங்க்கில் இருந்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? அதே 1180 ப்ளஸ் நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உமனாக இருக்கீங்க அப்படின்னாக்கா ஒரு உமன் அப்படின்ற கேட்டகரினா 1707 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னாக்கா ஒரு சேஃப் ரேங்க்கு, சேஃப் ரூன்னு. அதே நீங்கள் வந்து ஒரு ஜென்ரல், ஓகேங்களா, ஜென்ரல் கேட்டகிரி ப்ளஸ் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது பிஹெச்டி வச்சுருக்கீங்க, வெறும் பிஹெச்டி மேல் கேட்டகரியில் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்படி இருக்கீங்கன்னா ஒரு 312, அதாவது 1492 ரேங்க், அதாவது 1492 ரேங்க்கில் இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் ரொம்ப சேஃப். புரியுதுங்களா? நான் ரொம்ப சேஃப் பற்றி சொல்லியிருக்கேன். 1700க்குள்ளே இருந்தாலே சேஃபுங்க. புரியுதுங்களா? இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சேஃப், நான் கம்பல்சரி வேலை கிடச்சோம் அப்படின்றவங்களுக்கு சொல்கிறேன். புரியுதுங்களா? அடுத்தது அதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க உமனாக இருக்கீங்க, பிஹெச்டி வச்சுருக்கீங்கன்னா 1180 ப்ளஸ்ஸு 312 ப்ளஸ்ஸு, ஓகேங்களா, 527 ப்ளஸ்ஸு ஒரு 152, அதாவது 2171 ரேங்க்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிசி கம்யூனல் கேட்டகரியில் உமன் பிஹெச்டி வச்சுருந்தீங்கன்னா இது கிடைக்க சான்சஸ், இந்த ரேங்க்கில் வந்தீங்கன்னா அல்டிமேட் சேஃப். இதை தாண்டி இருக்கவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ பாருங்கள், இப்போ எக்கனாமிக்ஸ் இருக்காங்கல்ல, பிகாம் எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்கள அவங்களாமே நிறைய பேர் இருக்காங்க. அந்த கேட்டகரிஸ் இருக்குது, லிஸ்ட் 2 கேட்டகரிஸ் இருக்குது. அவங்களுக்கு தனியாக கிட்டத்தட்ட ஒரு 1000 போஸ்ட் போய்டும், அதில் அவங்க ஃபில் ஆகிடுவாங்க. ரைட்டுங்களா? இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வர்றது தான் அல்டிமேட் ட்விஸ்ட்டு. புரியுதுங்களா? இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி தான் அதிகமாக இருக்காங்க. பிசிக்கு அடுத்தது எம்பிசி அதிகமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்சி கேட்டகரிஸில் ரேங்க்ஸில் இருக்காங்க சொல்கிறோம். புரியுதுங்களா? பிசிஎம் இப்போ கொஞ்சம் டாமினேட் பண்ணிட்டு கொஞ்சம் முன்னாடி வராங்க. அதுக்கப்புறம் எஸ்சிஏ எஸ்டிலாம் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்காங்க. ஓகேங்களா? மிஞ்சி போனால் ஒரு 10 பேரை நீங்கள் கவுண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1300 ரேங்க்குள்ளே 10 பேர் இருக்கலாம், அவ்வளோதான். அப்படி தான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? ஒரு 10 பேர் 5 பேர் இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் கம்யூனல் கேட்டகரியில் நீங்கள் அந்த ரேங்க்குள்ளே இருக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தது வந்து பிசி கம்யூனல் கேட்டகரிக்கு இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஓகேவா? இதை பார்த்துக்கோங்க. அதே நீங்கள் லிஸ்ட்டு 2 பிசி கேட்டிங்கனாக்கா அதையும் நான் எப்பயே சொல்லிடுறேன். இதில் இன்னொரு தடவை வேணால் உங்களுக்கு காட்டிடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னாக்கா 121 பிசி ஜென்ரல், 50 பிசி உமன் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ லிஸ்ட்டு 2 கேட்டகரிக்கு பிஹெச்டிஎம்மில் வந்து 32, இதில் வந்து 13 இருக்குது. ஓகே, உமன்ஸ்க்கு. இது இல்லாமல் கொஞ்சம் ஆட் ஆகும், அதெல்லாம் வந்து நம்ம போஸ்டிங் நீங்கள் கவுன்சிலிங் போகிறப்ப நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஒர்க்கு எவ்வளோ சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம போட்டிருந்தோம்.
ஓகே, இப்போ நான் பார்த்தது பிசிக்கு. சரிங்களா? ஓகே, இதில் ரேங்க்ஸ் தாங்க அல்டிமேட் முக்கியம். டைப்பிஸ்ட் இருக்காங்க உங்களுக்கு முன்னாடி. இதில் என்னென்னா உங்களுக்கு லிஸ்ட்டு டூல் இருந்தால் கொஞ்சம் லக்கி ஃபேக்டராக இருக்கும் கண்டிப்பாக. அதான் ரீச்சர் ஜோனில் இருக்கவங்களுக்கு மட்டும்தாங்க எதாக இருந்தாலும். மேக்ஸிமம் ரீச்சர் ஜோனில் இருக்கவங்களே எல்லோரும் ஃபில் ஆகிடுவாங்க. ஓகேங்களா? அப்படி ஒரு வேளை ஃபில் ஆகலை, இந்த 14,000 பேர்லேயும் ஃபில்லே ஆகாத போஸ்ட் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்னு ஒன்று கூப்பிடுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் ஃபஸ்ட் ஃபேஸில் முடிக்க பார்ப்பாங்க. ஏன்னா 1:2 ரேஷியோவில் கூப்பிட்டாங்கல்ல, கிட்டத்தட்ட 14,000 சில்லரை கூப்பிட்றாங்கல்ல, அதுலேயும் முடிச்சிருவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தது பிசி கம்யூனல் கேட்டகரிக்கு. ஓகேங்களா?